நாம வாழ்ற இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு குடி நிலமாச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம சொந்தமா ஒரு நிலம் வாங்கணும், சொந்தமா கொஞ்சம் நிலம் வச்சுக்கணும், கொஞ்சமா அதாவது ஒரு வீட்டு மனையாச்சும் நம்ம பேர்ல இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த உலகத்திலேயே ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்தை வச்சிருக்காங்க. அப்படி இந்த உலகம் ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரே ஒரு குடும்பம் இந்த உலகத்திலேயே அதிகப்படியான நிலங்களை வச்சிருக்காங்க. அவங்க யாரு, அவங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்காங்க, அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமானதா அப்படின்ற முழு தகவலை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. யார் இந்த உலகத்திலேயே அதிகப்படியான நிலம் வச்சிருக்காங்கன்ற தகவலை நாம பார்க்கணும். ஸோ நாம முதல்ல பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஆற்றங்கரையோரமாக தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. ஸோ தண்ணி வசதி இருக்கு, பக்கத்துல நிலம் இருக்குது. ஸோ கொஞ்சம் விவசாயம் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிலம் வேணும், எனக்கு இந்த நிலம் எனக்கு இந்த நிலம் அப்படின்னு அந்த காலத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க போல தோணுது. ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகரிகங்கள் ஆற்றங்கரையோரமாக தான் தொடங்குச்சு. அது மூலியமா தான் எனக்கு கொஞ்சம் நிலம் வேணும், நமக்கு நமக்கு நிலம் வேணும், நமக்கு நிலம் வேணும் அப்படி ஒவ்வொரு பிரிவினரா அவங்களுக்கு உண்டான நிலங்களை ஸ்டார்டிங் பேஸ்ல சொல்றேன் நான். அப்படிதான் ஆரம்பிச்சுட்டு அப்படிதான் ஹிஸ்டரியிலையும் இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நிலங்களை இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒரு குடும்பம் வச்சிருக்காங்க. அவங்க இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சிருக்காங்கன்னா அப்போ எவ்வளவு பெரிய நிலத்தை அவங்க வச்சிருப்பாங்க பாருங்க. எத்தனை % நிலத்தை அவங்க வச்சிருக்காங்க, அந்த பூமியோட மொத்த நிலப்பகுதி இருக்கும் இல்லைங்களா, அந்த நிலப்பகுதியில அவங்க எத்தனை % நிலத்தை வச்சுக்கிற அளவுக்கு நிலம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுக்கிறது பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்துல இந்த உலகத்துல பாதி இடத்த அவங்க ஆண்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்பவே கொஞ்சம் உங்களுக்கு கிளிக் ஆயிட்டு இருக்கோம் நான் யாரை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு. அவங்க யாரோட உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வேற யாரும் இல்லை, இங்கிலாந்தை சேர்ந்த அரசர் குடும்பம் தான் இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நிலங்களை வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் உலகத்துல இருக்கிற 200 நாடுகள்ல அவங்களுடைய நிலத்தோட அளவு எல்லா நாடுகளிலுமே குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கு. ஸோ அவங்க எவ்வளவு % ஆஃப் நிலத்தை வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 16% நிலம் அவங்க வச்சிருக்காங்க. அந்த அரச குடும்பத்துக்காக மட்டுமே 16% நிலம் இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் இருக்கு, காடுகள் இருக்கு, ஏரி குளம் நிறைய நம்ம நிலத்துல என்ன வெரைட்டி ஆஃப் லேண்ட் இருக்கோ அது எல்லாமும் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ 16% நிலத்தை அந்த ஒரு அரச குடும்பமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது உலகத்திலேயே அவங்க கிட்ட தான் மண்ணு அதிகமா இருக்கு சொல்ல போனா, அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இது மூலியமா அவங்களுக்கு பல ஆயிரம் கோடி கணக்குல வருமானம் வருது. ஸோ இதனால அவங்களுடைய சொத்து மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஆமா, இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அரசர் எப்படி எத்தனை நாடுகள்ல இருக்கு, எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வரும். எனக்கும் அந்த மாதிரி டவுட் வந்துச்சு. ஸோ அந்த ஆர்டிகிளை படிக்கும்போது தெளிவா போட்டிருக்காங்க. இந்த நிலம் அவங்க எந்தெந்த கண்ட்ரில வச்சிருக்காங்கன்னு நம்ம தகவலை பார்த்துருவோம். அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா கிரேட் பிரிட்டன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, வேர்ல்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் பல நாடுகள், அதாவது மற்றும் பல நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 16.6% ஆஃப் லேண்ட்ஸ் அவங்க, அதாவது அந்த அரச குடும்பத்துக்காகவே இவ்வளோ லேண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது மூலியமா அவங்களுக்கு அதுல முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லேண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் பண்றாங்க. அது மாதிரி விஷயத்துல இருக்கிறதுனால இவங்களுடைய லேண்டோட அதாவது அளவு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கு. ஏன்னா வருமானம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கிறதுனால. ஸோ விவசாய லேண்டோ வச்சிருக்காங்க. இவ்வளோ விவசாயம், இவ்வளோ காடு, மரம், செடி, கொடி இது எல்லாமே அவங்க லேண்ட்ல இருக்கிறதுனால எல்லாமே வருமானம் தரக்கூடியதா இருக்கு. ஸோ அவங்க கணக்கு வழக்கு பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் வருது. ஸோ இந்த வருமானத்தை வச்சு இன்னும் அதிகப்படியான லேண்ட்ஸ் அவங்க வாங்கி போடுறாங்க. இதனாலதான் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த உலகத்திலே நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. ஆனாலும் இந்த லேண்டு இது மாதிரி விஷயம் இது எல்லாத்தையும் மெயின்டைன்ஸ் பண்றது இது மாதிரி விஷயத்துக்காக இருக்கும் இல்லைங்களா, கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய ஃபேக்டரி இருக்கும், அங்க ஒரு கார் உற்பத்தி பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுவாங்க, அதுக்காக ஒரு நிறுவனம் இருக்கும். ஒரு ஐடியா கூட பல்வேறு துறைகளை சார்ந்த வேலைகளுக்காக அந்த ஐடி நிறுவனம் வேலை பார்க்கும். ஆனா இந்த அரச குடும்பத்துக்காகவே அவங்களுடைய இந்த சொத்து விவரங்கள், சொத்தை பாதுகாக்கிறது, சொத்தை மெயின்டைன் பண்றது, அந்த விஷயத்துக்காகவே ஒரு நிறுவனத்தை அமைச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்துல இருக்கிற அனைவரும் இது சம்பந்தமான அனைத்து வேலைகளும்
அந்த நிறுவனம் தான் மேற்கொள்ளுது. எந்தெந்த நாடுகள்ல எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு வாங்குறோம், எவ்வளவு விற்கிறோம், இன்னும் அடிஷனலா எவ்வளவு நிலங்களை நம்ம வாங்குறோம் அப்படின்ற தகவலை அந்த நிறுவனம் தான் மெயின்டைன் பண்ணுது. கிரவுன் எஸ்டேட் அப்படின்ற நிறுவனத்தை வந்து சார்லஸ், அதாவது இங்கிலாந்து அரசர் குடும்பம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிரவுண்ட் நெட் அப்படின்ற அந்த நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனைத்து நிலத்தோட எல்லா வருமானத்தையும் எப்படி அதை வருமானமா கன்வெர்ட் பண்றது, ஸோ அந்த வருமானத்தை இன்னும் மேலும் அளவுக்கு அதிகமா எப்படி மாற்றுறது, இந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் தான் மேற்கொள்ளுது. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற லேண்ட்ல 2,50,000 ஏக்கரை அந்த அரச குடும்பமே நேரடியாக கையாளுகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா 1,50,000 ஏக்கரை அந்த நிறுவனம் வந்து கையாளுது. ஸோ அவங்க 2 பேரும் அந்த சொந்தமாவே அவங்களே பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பக்கத்துல இருக்கிறது. ஸோ தூரமா இருக்கிற அந்த 1,50,000 ஏக்கரை இந்த நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுது. இது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நிறுவனம் ஏன் அப்படி இடையில இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ அந்த குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் எல்லாம் இப்ப மன்னரா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் சேரும். ஆனாலும் இது அவருக்கான சொத்து கிடையாது. இதான் முக்கியமான விஷயம். அடுத்து அங்க யார் மன்னர் ஆனாலும் இல்ல ராணி ஆனாலும் ஸோ அவங்களுக்கு தான் இது போகும். ஸோ இப்ப இருக்கிற வரைக்கும் தான் இந்த சொத்து அவங்களுக்கு. இது மட்டும் இல்லைங்க, அவங்க இவ்வளவு நிலத்தை வச்சிருந்தாலும் இது மூலியமா பல்வேறு நிறுவனங்கள் வந்து அவங்க நடத்துறாங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் சென்டர்கள், இதுக்கு அடுத்தபடியா மணல் டெண்டர்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா, இந்த விஷயத்தையும் அவங்க பண்றாங்க. சரளை சுண்ணாம்பு கற்கள், கிரானைட், செங்கல், களிமண் நிலக்கரி மற்றும் ஸ்லேட் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் வந்து இவங்க நடத்துறாங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே அளவுக்கு அதிகமான நிலத்தை வச்சிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த அரச குடும்பம் இது மாதிரி பிசினஸ்லயே வந்து இந்த அளவுக்கு வந்து பண்றாங்க. இது எல்லாத்தையும் வந்து நான் சொன்னீங்களா, ஃபர்ஸ்டே சொன்னாங்களா, அந்த நிறுவனம் தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, ஃபைனலா நாம அவங்க மொத்த சொத்தோட மதிப்பு எவ்வளோன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1,22,769 கோடி டாலர். என்னால சொல்லவே முடியல. அவங்க எப்படிதான் இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இவ்வளோ டாலர்ஸை வந்து அவங்களுடைய சொத்து மதிப்பாகவே இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்திலே வந்து ஒரு பேசும் பொருளா இருக்கக்கூடிய ஒரு அரச குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுதி அரேபியா தான். ஸோ சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த அரச குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா 8,30,000 சதுர மைல்கள் வந்து இவர் ஆட்சி பண்றாரு. இவருக்கு கீழே வந்து அவ்வளோ நிலங்கள் இருக்கு. ஸோ இவ்வளோ அளவு நிலத்துல வந்து அவங்க ஆட்சி பண்றாங்க. ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பல்வேறு எண்ணெய் கிணறுகள் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதனால நிறைய வருமானமும் இருக்கு. ஸோ இது உலகத்திலே ஒரு பேசும் குடும்பம், அதாவது உலகத்திலே இருக்கிற பெரிய குடும்பம், வருமானம் மிக்க குடும்பம் அப்படின்ற லிஸ்ட்ல இவங்களும் இருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஆனா இந்த உலகத்திலேயே ஒரு தனிப்பட்ட குடும்பம் இந்த அளவுக்கு நிலத்தை வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு அரிய தகவலை நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற அரிய தகவல் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். நன்றி, வணக்கம்.